போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிடுவீங்க? தினசரி கசப்பு, தினசரி உப்பு சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இருக்கும்? எல்லாரும். உப்பு இல்லா பண்ணோம், குப்பையில என்ன படிச்சிருக்கோம் சார். அதனால உப்பு இல்லைன்னா சாம்பார் சாப்பிட மாட்டோம், மோர்ச்சோறு சாப்பிட மாட்டோம். இனிப்பு தினசரி ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். இனிப்பு எல்லாரும் சாப்பிடுவோம், உப்பு எல்லாரும் சாப்பிட்டுருப்போம், புளிப்பு கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம், காரம் கண்டிப்பா இருக்கும். சாப்பிடாத ரெண்டு பொருள் என்னன்னா கசப்போ துவர்ப்போ எடுத்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ்ல அடுத்த மெசேஜ் என்னன்னா தினசரி ஏதாவது ஒரு கசப்பு சாப்பிடணும். ஏதாவது ஒரு கசப்பு, ஒரு நாள் பாவக்காய், ஒரு நாள் கோவக்காய், ஒரு நாள் வேப்பம்பூ ரசம், ஒரு நாள் வெந்தய பொடி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி, இதெல்லாம் கசப்பு தான். அப்ப நீங்க வீட்டுல சொல்லணும் ஏன் கசப்பு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா டிவில எல்லாம் ஒரு விளம்பரம் வருது, ஸ்வீட் எடு கொண்டாடு. உண்மையில என்ன தெரியுமா? ஸ்வீட் எடு திண்டாடு. ஸ்வீட் எடுத்தா காலத்துக்கும் பிசிஓடில இருந்து டயபெட்டிக்ல இருந்து கேன்சர் வரைக்கும் உருவாக்குறது ஸ்வீட் தான். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி ஜாலியா ஸ்வீட் எடு கொண்டாடு ஏன்னா விளம்பரம் போட்டுட்டான். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சாக்லேட்ஸ் அதிகம் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பிசிஓடி அதிகம் இருக்கு. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸுக்கான ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கணையத்துல இருந்து வரக்கூடிய இன்சுலினை சீரா சரிக்க விடாம பயன்படுத்த விடாம பண்றது இந்த அதி சர்க்கரைகள். அப்போ இந்த மாதிரி இனிப்புகள் நமக்கு வேண்டாம். இனிப்புனா முதல்ல நம்ம மனசுல என்ன வரணும்? பழங்கள். தலை தித்திப்பு கடை கைப்புன்னு ஆசார கோவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கு. ஆச்சார கோவைங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்கள் படிச்சிருக்கீங்களா? அதுல ஒண்ணு ஆசார கோவை. அவன் சொன்னது என்னன்னா இலைய போட்டவனே முதல்ல இனிப்பு வைங்கிறான். நம்மால் அதனால ஜாங்கிரியை கொண்டு வைக்கிறாங்க. தலை தித்திப்பு முதல்ல இனிப்பு தான் கொடுக்கணும். இனிப்பு தான் மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டம். ஆனா அந்த இனிப்பு என்னவா இருக்கணும்? பழங்களா இருக்கணும். இப்ப எல்லா இடத்துலயும் மாம்பழம், நல்லா இமா பசந்த் மல்கோவா மல்லிகைன்னு ஊருக்கு மாம்பழம் சாப்பிடுங்க. சக்கரை வியாதிக்காரங்க மட்டும்தான் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது. நீங்க எல்லாம் கொண்டாடி அந்தந்த பருவத்தில் எந்த பழம் இருக்கோ அது சாப்பிடலாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், மாதுளப்பழம், எல்லா பழங்களும் சாப்பிடணும். குறிப்பா மிக அதிகம் சாப்பிட வேண்டிய பழங்கள்ல ஒண்ணு மாதுளை. மாதுளை என்னன்னா உங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்கும் நல்லது, அயனுக்கு நல்லது, யூட்ரைன் ஹெல்த்துக்கு நல்லது, ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ்க்கு நல்லது. இவ்வளவு விஷயம் மாதுளம்பழத்துல இருக்கு. அப்ப நீங்க மாதுளை கிடைக்கும் சார், மாதுளை ரொம்ப காஸ்ட்லி சார், வேற ஏதாவது வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழம் மிகச்சிறப்பானது. ஒரு விஷயம் தெரியுமா? மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தான். மைண்ட் மென்டல் ஹாப்பினஸ் கொண்டு வரும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல, உலகத்தெல்லாம் விடுங்க, தமிழ்நாட்டுல அதிக மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய சிறு குழந்தைகள்ல பெண்கள் அதிகம். உங்களுக்கு தான் நிறைய டிப்ரெஷன் வருதுங்கிறான், உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குங்கிறாங்க. பசங்களை விட பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய டிப்ரெஷன். அது வரக்கூடாதுன்னா வாழைப்பழம் ரெகுலரா சாப்பிடணும். நாம என்ன பண்றோம் தெரியுமா? வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு மட்டும் 10 ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பிள்ளையார கும்பிடும்போது எப்பா பிள்ளையாரப்பா எல்லாம் எனக்கு மட்டுமே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை வச்சு பத்தியை சொருகி வச்சுட்டு பத்தி அணைஞ்சோடனே தூக்கி தூர போறோம். வாழைப்பழம் அதுக்கா? வாழைப்பழம் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அந்த கடற்கோடி களியக்காவலையில செவ்வாழை இருக்கும், நேந்திரன் வாழை இருக்கும். அதுக்கப்புறம் நாகர்கோயில்ல மட்டிப்பழம், திருநெல்வேலியில நாட்டு வாழை, திருச்சியில மோரிஸ், திண்டுக்கல்ல சிறுமலை பழம், இங்க ஈரோடுல தேன்கனி வாழை, ஏலக்கி தருமபுரியில. ஒவ்வொரு ஊர் வாழைப்பழம் ஒரு உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? காலையில ஒரு சிறு வாழைப்பழம் தினசரி சாப்பிடணும். செரட்டோனின், நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய டோபமைன் செரட்டோனின் தான் நம்மளை ஆக்டிவா மகிழ்ச்சியா வைக்கிறது. மனமகிழ்ந்து சிரிச்சு அப்படி ரசிச்சு இந்த உலகத்தை பார்க்கணும்னா வாழைப்பழம் சாப்பிடணும். வாழை இளம் பிஞ்சொலிய கனியறிந்தல் செய்யும் சித்தமருத்துவம். அதுவும் ரொம்ப கொலன்னு கனிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இளங்காயா இருக்கலாம். அதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நிறைய இருக்கு அப்படிங்கிறான். அந்த மாதிரி பழங்களை உங்களுடைய உணவுல தலை தித்திப்புனா மத்தியானம் சாப்பிடும்போது பழத்துண்டு முதல்ல சாப்பிடுங்க. அது பப்பாளி, நாட்டு பப்பாளியினுடைய சுவை அத்தனை பெண்களுக்கும் வேணும். ஏன்னா பெண் குழந்தைகள்ல அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நல்லா வரணும், ஓவரி நல்லா இருக்கணும்னா மாதுளையும் பப்பாளியும் தான் அவ்வளவு உதவியா இருக்கும். ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட் அப்படிங்கிறான், அது பப்பாளியில இருக்கு. ஸோ விரும்பி சாப்பிடனா இல்லை சார் நான்லாம் ஸ்ட்ராபெரி தான் சாப்பிடுவேன். நமக்கு எதுக்கு? அது வெளிநாட்டுக்கார பழம்.
ஸ்ட்ராபெரியில அத்தனையும் கெமிக்கல் போட்டு தான் அந்த இனிப்பை கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல உங்க பாட்டிக்கு ஸ்ட்ராபெரி தெரியுமா? ஆனா நமக்கு ஸ்ட்ராபெரி பெண்ணே அப்படி பாட்டு படிக்கான். ஓ, அது நமக்கு ஏற்ற போல இருக்கு, அதனாலதான் பாட்டுல எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இருக்கா. ஆனா நம்ம ஊர் நெல்லிக்காய் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். தினம் நெல்லிக்காய் சாப்பிட்றோமா? நெல்லிக்காய் வந்து தினசரி சாப்பிட்றவங்க கம்மி. அப்படி இருந்தா நம்ம ஊர் நெல்லிக்காய் வியாபாரி எல்லாம் அவங்க எல்லாம் ரேஞ்ச் ரோவர்ல போயிட்டு இருப்பாங்க. அவங்க இன்னும் தலையில நெல்லிக்காய் வச்சு வித்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்ம நெல்லிக்காய் ரெகுலரா விரும்பி சாப்பிடுவோம். அது ஔவையார் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது முதுமைக்கு நல்லது, உடல்ல தீங்கு வராம பார்த்துக்குவோம், விட்டமின் சிக்கு நல்லது, பல நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை நெல்லிக்காயில இருக்கு. ஆனா நெல்லிக்காயை விட்டுட்டு நம்ம வந்து ப்ளூபெரி 425 ரூபா சார், ட்ரை ப்ளூபெரி எங்க வீட்டுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறான். எதுக்கு? அது கலிபோர்னியாக்கார அதை சாப்பிட்டுட்டோம். நம்ம ஊர் நெல்லிக்காயை சாப்பிடும். அது இந்திய நாட்டுக்குரிய நம் உடலுக்கான ஒரு விஷயம். இனிப்பான பழங்கள் 6 சுவையிலையும் கசப்பை நல்லா விடாமல் எடுத்துக்கணும். சோறு கொஞ்சம் குறைவாகவே எடுக்கலாம். மலை மாதிரி இப்படி குமிச்சு வச்சு அது மேல குழம்பு விட்டு கவளங்கோளமா உருட்டி அடிச்சதெல்லாம் வேணாம். அதெல்லாம் அந்த காலத்துல எடுத்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சமா சோறு வச்சுக்கலாம். நிறைய புரோட்டீன், நிறைய சுண்டல், அப்புறம் நல்லா ஸ்ப்ரவுட்டட், நிறைய கூட்டு, காய், புலால் சாப்பிட்றவங்க, மீன்கள், அது மாதிரி உங்களுடைய உணவுல மற்ற உணவுகள்லாம் நிறைய இருக்கட்டும். சோறு குறைவா இருக்கணும். அந்த சோறு எப்படி இருக்கணும்னா பாரம்பரிய அரிசிகளா இருக்கணும். நம்ம ஊர்ல இந்தியாவில மொத்தம் 1,40,000 அரிசி இனங்கள் இருக்குச்சாம். 1,40,000 வெரைட்டி. ஆனா இப்ப நம்ம வெறும் 20-30 வெரைட்டி தான் இந்தியா முழுக்க போட்டுட்டு இருக்கோம். எங்க போச்சு அதெல்லாம்? ஒரு பாரம்பரிய அரிசியும் ஏதாவது ஒரு உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அரிசி இருந்திருக்கு. பிள்ளை பெக்கிறவங்களுக்கு, வயிற்றுல குழந்தை இருக்கிறவனுக்கு குள்ளக்காரன் ஒரு அரிசியை கொடுத்துருக்கான். பிரசவம் ஆயிடுச்சு, டெலிவரி பண்ணா குடியடிச்சான் சம்பான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிள்ளை மெலிஞ்சிருக்கு, நோயாய்ப்படுதுன்னா கருங்குருவை அரிசி கொடுத்துருக்காங்க. ஆள் மெலிந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான், ஊட்டம் இல்ல, மாப்பிள்ளை சம்பா கொடுத்துருக்காங்க. புற்றுநோய்கள் மாதிரியான நாள்பட்ட நோய்களா கருப்பு கவுனி அரிசியை கொடுத்துருக்காங்க. ஒரு நோய்க்கும் ஒரு அரிசியை நம்ம இனம் கண்டுபிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 145 அரிசி இனங்களை நம்ம நெல் ஜெயராமன் ஐயா தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்க அதை கண்டுபிடிச்சி அதை ஜெர்ம் பிளாஸ் எடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. 140 வெரைட்டி வெறும் டெல்டா பகுதியில் மட்டும். ஆனால் நம்ம வந்து வெறும் பச்சரிசி, புழுங்கரிசி 2 தெரியும் சார். பச்சரிசி அந்த கடையில் வாங்கணும், புழுங்கரிசி இந்த கடையில் வாங்கணும் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல அவ்வளவு பாரம்பரிய அரிசி இனங்கள் இருக்கு. அப்ப நம்ம சோறு சாப்பிட்டோம்னா இட்லி வந்து எப்படி சிகப்பா கருப்பா இருக்கணும், அத மாதிரி அரிசியும் நல்ல பழுப்பா பிரவுன் ரைஸ் இல்லைன்னா ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ் அப்படி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா சத்தும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி புற்றுநோய்கள், இந்த மாதிரி நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். சர்க்கரை வியாதி தலைவிரிச்சாடும். 8 கோடி மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் டயபெட்டிக்ங்கிறான். நம்ம அதுக்குள்ள போய் மாட்டி நம்ம நினைப்போம், சார் எனக்கு இப்பதான் 14 வயசு ஆகுது, 15, இப்பவுமே சர்க்கரை வியாதி வந்துடும், பிபி வந்துடும், சுகர் வந்துடும், வந்ததுலேருந்து பயமுறுத்திட்டே இருக்கீங்களேன்னு தோணும் உங்களுக்கு. ஆனா என்ன உண்மைன்னா கேட்ச் தம் யங் அப்படிங்கிறது வெறும் படிப்புக்கு மட்டும் இல்ல, ஹெல்த்துக்கும் முக்கியம். இந்த வயதுல நீங்க வந்து ஒரு உடல் உறுதியை பெறுவதற்கான அத்தனை முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களோட 25 வயசு 30 வயசுல படு ஆரோக்கியமாக இருப்பீங்க. எப்பவுமே இனிப்பு மேல நமக்கு அக்கறை இருக்கு. உப்பை நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்கும். தயவு நிறைய பேர்லாம் சோத்துக்கு உப்பு போடுறது இல்லை, உப்புக்கு சோறு போட்டு சாப்பிட்ற கூட்டம்லாம் இருக்கு. அவ்வளோ உப்பு சாப்பிட்றோம், தேவையில்லை. நல்ல ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா நம்ம நினைக்கிற மாதிரி உப்பு போடலைன்னா அந்த பழத்தை தூக்கி தூர போடணும், எலுமிச்சை பழத்தில் உப்பு போட்டாதான் பாதுகாப்பாக வைக்க முடியுங்கிற கருத்து கிடையாது. தப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறதுக்கு வேற பொருள் இருக்கு. என்ன பொருள் தெரியுமா? நீங்க ஓடி 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 நடந்து வேலை செய்யும் பொழுது உங்க உடம்புல வேர்த்து ஒழுகும் இல்லையா, அந்த வேர்வை என்னது? உப்பு. அப்படி நீ வேர்த்து ஒழுகலைன்னா உன் பண்டம்னா உன் உடம்பு. வேர்த்து ஒழுகாத உடம்பு குப்பையிலே அப்படின்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு அர்த்தம். அதை விட்டுவிட்டு நம்ம வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் குப்பையில போட சொன்னாங்க, உப்பு இல்லைன்னா சோத்து கொண்டு போட்ட சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேங்கிறது நம் உடல் உழைப்பு இல்லை என்றால், வியர்த்து ஒழுகவில்லை என்றால், நம்ம ஓடி ஓடி விளையாண்டு நம் வாழ்வை மகிழ்வாக வைத்துக் கொள்ளனா நம்ம உடம்பு குப்பையில தான் போடணும். அதுதான் அதனுடைய பொருள். அப்போ உப்பை குறைவா எடுத்துக்கிட்டு, புளிப்பு காரத்தை மிதமா எடுத்துட்டு, கசப்பு துவர்ப்பை அதிகமா எடுத்துக்கணும்.